நமஸ்தே. இன்றைய சந்திப்பில் 4 விதமான யுகங்களின் யுக புருஷர் யாரு? அந்த யுகத்தின் யுக தர்மம் என்ன? யுக தர்மம் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும், ஒவ்வொரு யுகத்திலும் மனிதன் முக்தி அடைவதற்கான கூறப்பட்ட வழிமுறைகள், மார்க்கம் என்ன என்று என்பதுதான் யுக தர்மம். அந்தந்த யுகத்துல என்ன செய்யணும் அப்படிங்கிறது. முதல்ல சத்திய யுகம் அல்லது கிருத்த யுகம்னு சொன்னோம். இந்த காலகட்டத்துல வந்த மகாபுருஷர் அல்லது அவதார புருஷர் சத்யநாராயணன். இந்த யுகத்தில் கூறப்பட்ட யுக தர்மமானது, மனித முக்திக்கான யுக தர்மமானது தவம் இயற்ற வேண்டும். அதாவது தியானம், காடுகள், அதாவது கானகத்திற்கு சென்று தவம் இயற்றி முக்தி அடைய வேண்டும். இதுதான் மார்க்கமாக கூறப்பட்டது. அதுக்கடுத்த வந்த யுகம் திரேதா யுகம். திரேதா யுகத்தினுடைய அவதார புருஷர் ஸ்ரீராமர். இந்த காலகட்டத்தினுடைய இந்த யுகத்தின் யுக தர்மமானது வேள்வி நடத்த வேண்டும், அதாவது யாகம் செய்யப்பட வேண்டும். அதனால்தான் அஸ்வமேத யாகம் என்று ஸ்ரீராமர் நடத்தியதாக கூட ஒரு குறிப்பு உண்டு. அதுக்கடுத்து துவாபர யுகம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். இந்த காலகட்டத்துல யுக தர்மமாக கூறப்பட்டது தானம் வழங்க வேண்டும். கர்ண மகாபிரபு இன்று வரை யாராலும் மறக்க இயலாத தானம் என்றால் அடுத்து சட்டென்று நினைவுக்கு வருவது கர்ணன். இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது கலியுகம். நீங்களும் நானும் யுக தர்மமாக என்ன செய்ய வேண்டும் என்றால், பகவத் நாமாவை சொன்னாலே முக்தி. அதுதான் கலியுகத்தினுடைய சிறப்பு. மிக மிக எளிமையான மார்க்கம், சுலபமான வழி என்னவென்றால் பகவத் நாமாவை சொல்வது. அதனாலதான் குழந்தைகளுக்கு இறைவனுடைய திருப்பெயர்களை சூட்டினார்கள். குறைந்தபட்சம் ஒரு மனிதன் மரண தருவாயில் இருக்கும் பொழுதாவது தன் மக்களை கூப்பிடுவதற்காக கூட ஒரு முறையாவது இறைவன் நாமாவை அவன் உச்சரித்து விட மாட்டானா என்ற ஒரு நோக்கத்தில் தான் இறை பெயர்களை திருநாமங்களாக சூட்டினார்கள். உதாரணத்திற்கு ராமா, கிருஷ்ணா, சிவா, மாதவா, கேசவா, முகுந்தா, மதுசூதனா, ஸ்ரீனிவாசா என்றெல்லாம் பெயர் வைத்தார்கள். கலியுகத்தில் பகவத் நாமாவை கூறினாலே முக்தி. அதனால்தான் நாமஸ்மரணை மார்கழி மாதத்தில் உச்சரிக்கப்படும், பஜனையாக இயற்றப்படும் அந்த நாமஸ்மரணை அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. குறிப்பாக மகா மந்திர ஜபம் ஒன்று இருக்கிறதுங்க. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் முடியுமோ இதை கூறுவது நம் கடமை. எப்படி நம்ம அன்றாட கடமைகளை செய்கிறோமோ அதுபோல் பகவத் நாமாவை, யுக தர்மாவை பின்பற்றுவது நம்மளுடைய கடமை. இதை செய்து நாமும் முக்திக்கான பாதையை நன்கு வலுவூட்டிக் கொள்வோம். நன்றி. மீண்டும் அடுத்த சந்திப்பில் சந்திப்போம்.